எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 2466 கவுண்ட் வேஸ் டு பில்ட் குட் ஸ்ட்ரிங்ஸ் ஓட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன பார்க்க முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னு. பாருங்க, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஜெனரேட் பண்ண போறோம். பிட்வீன் த லென்த் ஆஃப் லோ அண்ட் ஹை. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளவு பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த லென்த், லோ அண்ட் ஹை இன்க்ளூசிவா ஜெனரேட் பண்ண முடியும். அதோட கவுண்ட் கேட்டிருக்காங்க. இதுல சில ரூல்ஸ் இருக்கு. பாருங்க, இன்னும் 2 வேரியபிள்ஸ் குடுத்துருக்காங்க. 0 அண்ட் 1. இந்த வேரியபிள்ஸ் என்ன குறிக்குதுன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிங்க ஜெனரேட் பண்ண போறோம்ல. ஸ்டார்ட்டிங்ல என்னவா இருக்கும்? ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும். சரியா? சோ இந்த எம்ப்டி ஸ்ட்ரிங்க்கு சில டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் த லென்த் லோ டு ஹை மெனி பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ரிங்ஸ் ஜெனரேட் பண்ணும். சரியா? இந்த ரூல்ஸ் என்னன்னா, இந்த எம்ப்டி ஸ்ட்ரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகும்போது நீங்க வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த கேரக்டர் 0வ 0 இந்த வேரியபிள் 0 டைம்ஸா நீங்க ஆட் பண்ணலாம். சப்போஸ் இங்க வேரியபிள் 0 டைம்ஸ் வந்து இங்க வந்து 3னா, சோ உங்க எம்ப்டி ஸ்ட்ரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க 0 0 0ன்னு கொடுக்கலாம். சரியா? பாருங்க, இந்த கேரக்டர் 0வ 3 டைம்ஸ் நான் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அங்க 1 வேரியபிள் வந்து 1 கூறுச்சுன்னா, சோ 1 போடலாம். சோ இந்த 2 ஆப்பரேஷன்ஸ் நீங்க அந்த நீங்க ஜெனரேட் பண்ண ஸ்ட்ரிங்ல பண்ணிட்டே போலாம். சோ இங்க என்ன பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டைம் 1 ஆட் பண்ணிட்டு, இல்ல அப்புறம் இந்த 3 டைம் 0 ஆட் பண்ணலாம். 0 0 0. சரியா? இல்லன்னா இன்னொரு ஆப்பரேஷன் கூட பண்ணலாம். ஒரு டைம் 1 ஆட் பண்ணிட்டு, மறுபடியும் இந்த 1 டைம் 1யும் ஆட் பண்ணலாம். சோ இது மாரி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. சோ ஒரு டைம் ஒரு ஸ்ட்ரிங் கிடைச்சுன்னா, நீங்க ஐதர் நீங்க 0 டைம் 0 ஆட் பண்ணலாம். இல்ல இந்த 1 டைம் நீங்க 1 ஆட் பண்ணலாம். சோ இது வச்சு நீங்க எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ வந்து ஜெனரேட் பண்ணணும். நீங்க ஃபைனலா என்ன செய்யணும்? பிட்வீன் த வேல்யூ லோ டு ஹை அந்த லென்த் எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும்னு நீங்க ஃபைனலா சொல்லணும். இன்னொன்னு நீங்க வந்து இங்க 10 to power 9 plus 7 அது இந்த வேல்யூ வச்சு அந்த நீங்க டோட்டல் கவுண்ட் வந்து மாட் பண்ணி கொடுக்கும். சரியா? சரி. இப்போ வந்து இங்கே ஒரு பெரிய க்ளூ கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது ஒரு கவுண்டிங் ப்ராப்ளம்ல. சரியா? நீங்க என்ன எல்லா ஸ்டெப்லயும் நீங்க எவ்வளோ பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும்னு நீங்க கால்குலேட் பண்ணிருக்கீங்க. சோ அதே உங்களுக்கு ஒரு பெரிய க்ளூவா இருக்கணும் இங்க. டெஃபினட்டா இது வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சா இருக்காது. ஏன்னா பாருங்க, 10 to power 9 plus 7னால மாட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ உங்க பாசிபிலிட்டிஸ் அதோட ஜாஸ்தி வரும்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. சோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டா நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் இல்லைன்னா ரா ரிகர்ஷன் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. சோ ஒரு டைனமிக் ப்ரோகிராமிங் கான்செப்ட் தான் கொண்டு வர போறீங்க. சோ இன்னொரு க்ளூ இருக்கு பாருங்க. அவங்க எல்லா பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் பிட்வீன் த லென்த் லோ அண்ட் ஹையை வந்து நீங்க உங்களுக்கு ட்ராக் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மோர் தேன் ஒன் வேல்யூ தேவை. ஃப்ரம் லோ டு ஹை அவ்வளோ லென்ஸ்ல அவ்வளோ பாசிபிள் ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணி தரணும். இதுவும் என்ன க்ளூ வருதுன்னா, டைனமிக் ப்ரோக்ராமிங் தான் இங்க வேணும். ஏன்னா டைனமிக் ப்ரோக்ராம் ஈச் ஸ்டெப் ஆஃப் த வேல வந்து எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கொடுக்கும். ஸோ ஃப்ரம் லோ டு ஹை நீங்க ஈச் ஸ்டெப் ஆஃப் த வேல எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஆட் பண்ணி கொடுக்கணும். சரி, இந்த ப்ராப்ளம் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த ப்ராப்ளமோட லாஜிக்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம டைனமிக் ப்ரோகிராமிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம்ல. ஸோ அதனால நான் இங்க ஒரு நீட்டா இந்த டேபிள் வரைஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் இந்த டேபிள்ல சில திங்ஸ் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லென்த். சரியா? நம்ம என்ன சொல்லணும்னா ஃபைனலா பிட்வீன் த லென்த் லோ அண்ட் ஹை எவ்வளவு பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ லென்த்தை ட்ராக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, டெஃபினட்டா. இப்போ வந்து வேரியஸ் என்ன போகுது? வேரியஸ் என்ன கூறுனா எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த பர்டிகுலர் லென்த் ஸ்ட்ரிங் வந்து ஜெனரேட் பண்றதுன்னு கூறும். சரியா? செகண்ட் ரூல் என்னவா இருந்துச்சு? நம்ம குட் ஸ்ட்ரிங்கை ஜெனரேட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங்கை ஜெனரேட் பண்ணும்போது 2 ஆப்பரேஷன்ஸ் நம்மளுக்கு அலௌடா இருக்கு. நம்ம இதே நம்ம 0 டைம்ஸ் நம்ம வந்து கேரக்டர் 0 அப்பெண்ட் பண்ணலாம். இல்ல 1 டைம்ஸ் நான் வந்து கேரக்டர் 1 வந்து பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங் அப்பெண்ட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கு. சரியா? இப்படிதான் நம்ம வந்து எல்லா பாசிபிலிட்டிஸையும் ஜெனரேட் பண்ண போறோம். அப்புறம் பிட்வீன் த லென்த் லோ டு ஹை எல்லா பாக்ஸ்லயும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்க வந்து லோ அண்ட் ஹை சேம் பாக்ஸ் தான் குறிக்குது. பாக்ஸ் 3 தான் குறிக்குது. ஸோ வேணும் அந்த பாக்ஸ் 3 ஓட வேல்யூ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சப்போஸ் என் லோ வந்து இங்க 1ல இருந்துச்சு, அப்புறம் ஹை வந்து 3ல இருந்துச்சுன்னா, ஸோ 1 2 3 பாக்ஸ் அந்த வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணி ஃபைனலா மாட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எப்படி பண்றதான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேஸ் கேஸ் என்னவா இருக்கும் இந்த ப்ராப்ளம்க்கு? பேஸ் கேஸ் வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்ல. சோ எம்டி ஸ்ட்ரிங்க ஜெனரேட் பண்றதுக்கு எவ்வளவு பாசிபிள் மெத்தட்ஸ் இருக்கும், எவ்வளவு பாசிபிள் வேஸ் இருக்கும்? வெறும் ஒன் வே தானே. ஒரு எம்டி ஸ்ட்ரிங், சோ ஒன் வே தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த லாஜிக்கை பில்ட் பண்ண போறோம். சரியா? சோ இந்த எம்டி ஸ்ட்ரிங்குக்கு நான் என்னெல்லாம் பாசிபிள் நான் ஆப்பரேஷன்ஸ் பண்ண முடியும்? 2 பாசிபிள் ஆப்பரேஷன்ஸ் இருக்கும். நான் வந்து 0 டைம்ஸ் வந்து நான் கேரக்டர் 0 ஆப்பரேட் பண்ண முடியும். சரியா? சப்போஸ் நான் 0 டைம்ஸ் நான் வந்து கேரக்டர் 0 வந்து இந்த எம்டி ஸ்ட்ரிங்க்கு அப்பெண்ட் பண்ணனா, சோ புது ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளவா இருக்கும்? டெஃபினட்டா இந்த கரண்ட் லென்த் பிளஸ் இந்த 0 வேல்யூ. 0 வேல்யூ வந்து இங்க 1. சோ பார்க்கலாம் அது. ஸோ 0 டைம்ஸ் நான் இந்த எம்ப்டி ஸ்ட்ரிங்க்கு வந்து நான் 0 ஆட் பண்ணேன்னா, எம்ப்டி ஸ்ட்ரிங் பிளஸ் நான் எவ்வளோ டைம்ஸ் நான் 0 ஆட் பண்ணணும்? 1 டைம். ஸோ 0 ஆட் பண்ணா 0 பிளஸ் 0 இது வந்து எம்ப்டி பிளஸ் த கேரக்டர் 0 எனக்கு என்ன வரும் ஃபைனல் ரிசல்டன்ட் 0. ஸோ இதோட லென்த் எவ்வளோ? 1.
சரியா? சோ இங்க வந்து ஒரு பாசிபிள் மெத்தட் கிடைச்சது. சோ பாருங்க நான் இந்த பர்ட்டிகுலர் லென்த்க்கு நான் வந்து இந்த 0 டைம்ஸ் ஏதாச்சும் கேரக்டர் ஆட் பண்ணேன்னா, சோ பர்ட்டிகுலர் லென்த் பிளஸ் 0 பாக்ஸ்க்கு அந்த ஸ்ட்ரிங் வந்து ஜெனரேட் ஆகி உட்காரும். சரியா? இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. நான் எம்ப்டி ஸ்ட்ரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 1 டைம்ஸ் 1யும் ஆட் பண்ண முடியும். சேம் லாஜிக்கா தான் இருக்கும். சோ இங்க இருந்து நான் 1 டைம்ஸ் 1 ஆட் பண்ணேன்னா, சோ எனக்கு என்ன ஃபைனல் ஸ்ட்ரிங் வரும்? இந்த மாரி ஒரு ஸ்ட்ரிங் வந்து உட்காரும். சரியா? சோ இப்படிதான். சோ நான் ஒரு சப்போஸ் நான் ஒரு இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா, சோ இங்க இருந்து நான் 0 டைம்ஸ் வந்து ஏன்னா 0 டைம்ஸ் வந்து 1. ஸோ அவ்வளோ டைம்ஸ் நான் 0 ஆட் பண்ணி இந்த லென்த்க்கு வந்து உட்கார முடியும். ஸோ இந்த 1 லென்த்க்கு வந்து உட்கார முடியும். சரி. ஏன்னா 0 வேல்யூ வேரியபிள் வேல்யூ வந்து 1. சரியா? 1 வேரியபிள் வேல்யூ வந்து என்ன? 1. ஸோ இங்கேயும் நான் இங்க இருந்து நான் 1 ஆட் பண்ணி பிளஸ் 1 ஆட் பண்ணி நான் இங்க வந்து உட்கார முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். நான் ஸ்டெப்பா ஜெனரேட் பண்ண போறேன். சரியா? ஸோ இங்க பாசிபிள் நம்பர் ஆஃப் வேஸ் டு ஜெனரேட் த 1 லென்த் ஸ்ட்ரிங் எவ்வளவு? 2 வேஸ். ஸோ ஐதர் ஒரு கேரக்டர் 0 இல்ல கேரக்டர் 1. சரியா? ஸோ இப்படி தான் நான் ஜெனரேட் பண்ண போறேன். ஆனா நம்ம டிபி கேஸ்ல கொஞ்சம் சிச்சுவேஷன் ரிவர்ஸ் பண்ணி எழுத போறோம். ஸோ நான் 0 to 1 ஜெனரேட் பண்ணாம நான் இந்த 2 சப்ஸ்ட்ரிங் வந்து ஜெனரேட் பண்றதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். சரியா? ஸோ சேம் லாஜிக்கா தான் இருக்கும். சரியா? இந்த 2 சப்ஸ்ட்ரிங்க வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். நான் 0 அண்ட் 1 ஆட் பண்ணும்போது நான் இந்த சைடு ஆரோஸ் வந்து வரைஞ்சு வந்தேன். இப்போ வந்து ரிவர்ஸ்ல போய் பார்க்கலாம். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் 2 வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஸோ இந்த I வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. சரியா? என் லென்த் வேல்யூ. ஸோ ஐதர் நான் I மைனஸ் 0 ஃபர்ஸ்ட் நான் I மைனஸ் 0ல பார்த்தேன்னா, இங்க என்ன குறிக்குதுன்னா, இந்த I மைனஸ் 0 இண்டெக்ஸ்ல இருந்து, சோ இங்க I வேல்யூ வந்து 2, 0 வேல்யூ வந்து 1. சோ I மைனஸ் 0 இண்டெக்ஸ்ல இருந்து நான் ஜீரோஸ் ஆட் பண்ணி நான் இங்க வந்துருவேன். இந்த பாசிபிலிட்டிக்கு வந்துரலாம். சோ I மைனஸ் 0 இங்க எவ்வளவு? 2, 2 மைனஸ் 1 இஸ் 1. சோ இங்க இருந்து நான் எல்லா பாசிபிலிட்டிஸுக்கும் நான் இந்த கேரக்டர் 0 வந்து அப்டேட் பண்ணி இங்க வந்துரலாம். சோ 0 ஒரு பாசிபிலிட்டி இங்க இதுக்கு 0 ஆட் பண்ணிரலாம். இல்ல இங்க இருந்து 1 எடுத்து நான் வந்து 0 ஆட் பண்ணிரலாம். சரியா? இப்போ வந்து நான் ஆடிங் ஜீரோஸால எவ்வளவு வேஸ் நான் லென்த் 2 சப்ஸ்ட்ரிங் வந்து கண்டுபிடிக்க முடியும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஆடிங் ஒன்ஸும் பாசிபிலிட்டி இருந்துச்சுல. ஸோ ஆடிங் ஒன்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த 2 லென்த் சப்ஸ்ட்ரிங்கை வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு நான் சப்போஸ் நான் ஆடிங் ஒன்ஸ் கொடுத்தேன்னா ஸோ I மைனஸ் 1ல இருக்க வேல்யூஸ் வந்து எடுத்து நான் ஒன் டைம் இந்த வேரியபிள் 1 டைம்ஸ் நான் இந்த கேரக்டர் 1 வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ 2 மைனஸ் இந்த வேரியபிள் 1ல என்ன இருக்கு 1. ஸோ 2 மைனஸ் 1னா என்ன இங்க இருந்து இங்க இருந்து நான் வந்து வேல்யூ வந்து எடுத்து வரணும். சரியா? சோ இந்த பாக்ஸ் 1 பாக்ஸ்க்குள்ள இருக்க ஸ்ட்ரிங்ஸ் எடுத்து வந்து நான் வந்து 1 ஆட் பண்ண முடியும். சோ அது எப்படி 0 1 அப்புறம் 1 1. சோ இதுதான் the possible ways to generate two length substring. சோ இது என்ன இங்க 4. சரியா? ஃபைனலா இந்த வேரியபிள் 3க்கும் குயிக்கா பண்ணிடலாம். சேம் லாஜிக்கா தான் இருக்கும். சோ 3 மைனஸ் இந்த 0 வேரியபிள் பாக்ஸுக்கு போய் எடுத்து எல்லா ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணி நான் புது ஸ்ட்ரிங்ஸை வந்து ஜெனரேட் பண்ணணும். சோ 3 மைனஸ் 1க்கு போய் எடுத்துட்டு இந்த பாக்ஸ்ல இருக்க வேல்யூஸ் வந்து நான் ஜீரோஸ் எடுத்து வந்து ஆட் பண்ணலாம்ல. ஸோ 0 0 0 1 0 0 0 1 0 1 1 0. ஸோ எல்லா 4 பாசிபிலிட்டிஸ் நான் ஜீரோஸ் ஆட் பண்ணி இங்க வந்து கொண்டு வந்தேன். இப்போ ஒன்ஸுக்கும் பாசிபிலிட்டி இருக்குல்ல 1 ஆட் பண்ணி ஸோ 0 0 1 கோமா இங்க 1 0 1 0 1 1 அப்புறம் 1 1 1. பர்ஃபெக்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளோ இங்க 8. சரியா? ஸோ 8 வேஸால நான் இந்த 3 லென்த் சப்ஸ்ட்ரிங் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இந்த பிட்வீன் த இண்டெக்ஸ் லோ டு ஹை எவ்வளோ பாசிபிலிட்டி இருந்துச்சு வெறும் லோ அண்ட் ஹை சேம் வேல்யூ தான் குறிச்சு டெஃபினட்டா வெறும் 8 மட்டும் தான் ரிலேட் ஆகும். இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். இப்போ குயிக்கா இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தலாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க இந்த அப்டேட் ஃபார்முலாவே கோர் அப்டேட் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். பேஸ் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஆஃப் I மைனஸ் 0 பிளஸ் பேஸ் ஆஃப் I மைனஸ் 1. I மைனஸ் 0 என்ன குறிக்கும் இந்த I மைனஸ் 0 இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுல வந்து இந்த 0 டைம்ஸ் 0 கேரக்டர் வந்து ஆட் பண்ணி இந்த ஜெனரேட் பண்ணலாம் நம்ம பேஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் இல்லைன்னா நான் வந்து பேஸ் ஆஃப் I மைனஸ் 1ல இருந்து எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் எடுத்துட்டு வந்து அதுல வந்து 1 1 1 வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் 2 பாசிபிலிட்டிஸா பேஸ் ஆஃப் I ஸ்ட்ரிங் வந்து ஜெனரேட் பண்றேன். சரியா? ஸோ இப்போ வந்து குயிக்கா லாஜிக் பார்த்துலாம் கோட் அது முன்னாடி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் மாட் வேல்யூ இந்த ப்ராப்ளம் நீங்க ரிமெம்பர் பண்ணிருந்தேன்னா நம்ம எல்லா வேல்யூஸும் நீங்க மாட் ஆஃப் 10 to power 9 plus 7 பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ அதனால கிரியேட் வேஸ் லிஸ்ட் ஆஃப் சைஸ் ஹை பிளஸ் 1. ஸோ இந்த வேஸ் லிஸ்ட் எவ்வளவு என்ன கூற போகுதுன்னா ஈச் ஆஃப் த லென்த் சப்ஸ்ட்ரிங்ஸை வந்து எவ்வளவு வேஸால ஜென்ரேட் பண்ண முடியும்னு கூறும். ஸோ இந்த வேஸ் லிஸ்ட் எப்படி இருக்கும் இந்த பாட்டம் ரோ மாதிரி இருக்கும். சரியா? இப்போ வந்து லூப் ஃப்ரம் 1 to high. ஸோ பாருங்க நம்மளுக்கு வந்து ஜீரோ லென்த் சப்ஸ்ட்ரிங் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும் நம்மளுக்கு டெஃபினட்டா தெரியும். வெறும் 1 வே தான் இருந்துச்சு. ஸோ இந்த 1 to high வேல்யூ வந்து எப்படிலாம் எவ்வளவு வேஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் பண்ணியிருக்கோம். So loop from 1 to high. If I is greater than equal to 0, add base of I minus 0. So base of I is equal to base of I minus 0
பிளஸ் வேஸ் ஆஃப் I minus 1. இதுதான் நம்ம பார்த்திருந்தோம்ல. சோ இந்த ஸ்டெப் என்ன பண்ணுதுன்னா, இந்த வேஸ் ஆஃப் I is equal to வேஸ் ஆஃப் I பிளஸ் ஐ மீன் இங்க வந்து நான் வேஸ் ஆஃப் I மைனஸ் 0 ஆல நான் வந்து ஆட் பண்றேன். சரியா? ஆனா ஒரு சிம்பிள் செக் தான் பண்றீங்க. சப்போஸ் என் 0 வேல்யூ வந்து இந்த I வேல்யூவோட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, சோ I மைனஸ் 0 வேல்யூ என்ன ஆகும்? லெஸ் தென் 0 ஆகும். சோ அப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வரும். சோ அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணி ஐஸ் ஆஃப் வேஸ் ஆஃப் I மைனஸ் 0 I மைனஸ் 0 வேல்யூ செக் பண்ணிட்டு அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்புறம் மாடுலோவும் கொடுத்துருங்க நீங்க. அப்புறம் வேஸ் ஆஃப் ஐக்கும் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. வேஸ் ஆஃப் I இஸ் ஈக்குவல் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க வேஸ் ஆஃப் I மைனஸ் 1 அப்புறம் மாடுலோ எடுத்துருங்க. சரியா? ஃபைனலா இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா பாக்ஸையும் ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லோ டு ஹை வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுங்க இந்த வேஸ் லிஸ்ட்ல. அப்புறம் அது வந்து மாட் ஆஃப் 10⁻9+7 வந்து கொடுத்துருங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். குயிக்கா கோட பார்த்துக்கலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். நான் ஃபர்ஸ்ட் என்னவா பண்ணுவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இந்த மாட் வேல்யூ ஜெனரேட் பண்ணுமா இருந்துச்சு. சோ மாட் இஸ் ஈக்குவல் டு 10⁻9+7. அப்புறம் நான் அந்த வேஸ் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். சோ வேஸ் இஸ் 0 into high plus 1. So high plus 1 indices ஆல இந்த வேஸ் லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கேன். இப்போ வந்து வேஸ் ஆஃப் 0 is equal to 1. ஏன் வேஸ் ஆஃப் 0 is equal to 1? ஸோ எம்டி சப்ஸ்ட்ரிங்கை ஜெனரேட் பண்ணதுக்கு வெறும் ஒரே மெத்தட் தான் இருக்கும். அந்த எம்டி ஸ்ட்ரிங் வந்து எடுத்து வருது அவ்வளவுதான். ஸோ வேஸ் ஆஃப் 0 is equal to 1. ஸோ ஃபார் ஆல் தி அதர் பாக்ஸஸ் நான் வந்து இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் I in range 1, I plus 1. சரியா? So waves if I minus 0 greater than equal to 0. இது வந்து out of bounds போகாம தடுக்கும் இது. So if waves of I plus equal to waves of I plus waves of I minus 0 mod of mod. சரியா? சோ வேஸ் ஆஃப் I வந்து நான் வேஸ் ஆஃப் I is equal to வேஸ் ஆஃப் I minus 0 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொன்னு பண்ணல வேஸ் ஆஃப் I minus 1 கூட இன்கிரிமெண்ட் பண்ணணும். அதான் ஹேண்ட் பண்ண போறோம். சேமா தான் இருக்கும். If I minus 1 greater than equal to 0, வேஸ் ஆஃப் I is equal to வேஸ் ஆஃப் I plus வேஸ் ஆஃப் I minus 1 mod. ஃபைனலா நான் என்ன பண்ணும், நான் ஃப்ரம் லோ டு ஹை எல்லா பாக்ஸ் வேஸோட சம்மையும் எடுத்து நான் வந்து மாட் போட்டு கொடுக்கணும். ஸோ அதை எப்படி பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிள். ரிட்டர்ன் ஆஃப் சம் ஆஃப் வேஸ் ஆஃப் லோ அப் டு ஹை பிளஸ் 1 mod. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். சால்வ் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நான் C++ ஜாவா கோடையும் இந்த கமெண்ட்ஸ்ல போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு அதர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சா அந்த லாங்குவேஜஸ்லயும் இந்த சொல்யூஷன் நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டு கொடுங்க. அதர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடி சீக்கிரமா இந்த லீட் கோட்ல இருக்க நெக்ஸ்ட் வீடியோட உங்களுக்கு பார்க்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாய். பார்க்கலாம்.